இந்த நாளிலும் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது இறுதி நாட்களில் ஒற்றுமை உள்ள குடும்பம். இறுதி நாட்களில் ஒற்றுமையுள்ள குடும்பம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். நீ கிழக்க போனாலும் மேற்க போனாலும், நீ எங்கே போனாலும் உன்னுடைய வீடு மாதிரி வராது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இப்படி அநேக காரியங்கள் இந்த குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே அநேக குடும்பங்கள் சிதைந்து போயிருப்பதை நாம் காண முடிகிறது. அநேக சமயங்களிலே அநேகர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், சில நிகழ்வுகளை அல்லது நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐ எம் எ சிங்கிள் பேரண்ட். நான் ஒரு தனி ஆள், கணவனோ மனைவியோ இல்லாத குடும்பஸ்தனாக இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, குடும்ப வன்முறைகள் இன்றைய நாட்களிலே அதிகமாக பெருகி இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் நேரம் இருக்குமோ என்னமோ தெரியல, ஆனால் நான் ஓய்வில் இருப்பதனால அநேக காரியங்களை நான் பார்த்து கண்டுகொண்டது என்னவென்று சொன்னால், அநேக பெண்கள் கொலை செய்யப்பட்டு ட்ரம்மிலே அடைப்பதும் சூட்கேஸிலே அடைப்பதும், தெரியாமல் இருக்கும்படி சிமெண்ட்டை பூசுவதும், இப்படியாக ஒரே நாட்டிலே கிட்டத்தட்ட 13 நிகழ்வுகள் இப்படி நடந்தன. அது நம்முடைய தேசத்தில். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கடைசி வரை நாம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வேதத்திற்கு திருப்புவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். ஏது சம்பந்தம்? ஏது இங்கே நாம் பார்க்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்பட வேண்டாம் என்று சொல்லி. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஒரு தேர்ந்தெடுப்பு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு கதை, அது இப்பொழுதும் ஒருவேளை இருக்கலாம், மாரல் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு எலியும் ஒரு தவளையும் நண்பர்களாக இருந்துச்சான். அப்போ அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நமக்கு தெரியும். எலி வலையில் போய் தங்கிறதுக்கு அது இழுக்கும், தவளை தண்ணியில் போகிறதுக்கு இழுக்கும். அப்போ அவங்க 2 பேர் என்ன செய்தாங்களாம், ஒரு கயிறை கட்டி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுனா, ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு சத்தம் வரும் பொழுது எலி தன்னுடைய வலைக்கு ஓடுமா. அப்போ தவளை அதனுடைய தண்ணீரை தேடி ஓடுமா. இப்படி ரெண்டு பக்கம் ஓடும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை
மரத்திலிருந்து ஒரு கழுகு பார்த்துட்டு இருந்துச்சான். அது வேகமாக வந்து அந்த ரெண்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு சார்ந்திருக்காவிட்டால், நாம் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், சாத்தான் கவனமாய் காத்து கொண்டே இருக்கிறான். ஏற்கனவே சாத்தானை பற்றி ஒரு முக்கியமான வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யாரை விழுங்கலாம் என்று கெர்ஜித்த சிங்கத்தை போட்டிருக்கானா. அப்போது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட அவன் என்ன செய்திருவான்? குடும்பத்தை பிரித்து போடுவான். ஆகவே நம்முடைய பிணைப்பு, நம்முடைய திருமணம் என்பது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசி என்று சொன்னால், நம்முடைய திருமணம் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசியோடு தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவோ நம்முடைய திருமணம் நடைபெற்றால் அது கடைசி பரியந்தம் அது செல்லுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு காரியம். ஆகவே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆகவே நம்முடைய தேர்ந்தெடுப்பு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி ஆரம்பத்திலே நாம் இப்படி ஒரு தேர்வை செய்துவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பயணமானது சிறப்பாக இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உலகத்திலே ஒரு உணர்ச்சிகரமான அல்லது ஒரு இதமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் குடும்பம். அங்கே குடும்பம் என்று சொன்ன பொழுது நமக்கு சந்தோஷம், சமாதானம், நாம் எதிர்பார்க்கிற எல்லாமே அங்கே இருக்கும். மற்றவர்களோடு நாம் மனம் திறந்து பேசலாம். அவர்களோடு சௌரியமாக உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை செலவிடலாம். தேவனுக்கு அடுத்து நம்மை கவனிப்பது ஒரு குடும்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த குடும்ப அனுபவம் என்பது சந்தர்ப்பத்தால் கிடைப்பது அல்ல. இது தேவனுடைய திட்டம். அந்த குடும்பத்திலிருந்து தான் நாம் நம்முடைய அடையாளங்களை பெறுகிறோம். நம்முடைய பெயர்களை, நம்முடைய கலாச்சாரத்தை, நாம் யார் என்பதை அந்த குடும்பத்தின் வாயிலாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவை அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் குடும்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறது. நாம் யார் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை சார்ந்தவர், நம்முடைய பெயர், எல்லா காரியங்களையும் நாம் அங்கே காண முடியும். மேலும் குடும்பம் என்று சொன்னால் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இவர்களோடு சேர்ந்து நண்பர்களையும் நம்முடைய குடும்பஸ்தர்களாக நாம் நினைத்து கொள்ளலாம். இந்த நட்பு மிகவும் சிறந்த ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்துக்கு திருப்போம். ஆமாம், சிநேகிதரை குறித்து இங்கே சொல்லப்படும் பொழுது சகோதரனை விட அதிகமாக நம்மை சிநேகிப்பான். அப்படி என்று சொன்னால் அந்த சிநேகமும் அந்த சிநேகிதரும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த நண்பர்கள் நம்முடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், நம்முடைய சபையோர், நம்முடைய சபை அல்லது நாம் சார்ந்து இருக்கிற சபை நம்ம எல்லா விதத்திலும் தாங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக குடும்ப நிகழ்ச்சிகள், திருமணங்கள், மரணங்கள், இவை அனைத்துமே நம்மை அனாதையாய் விட்டுவிடாதபடிக்கு நம்மோடு இருந்து ஒரு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் அந்த சபை விசுவாசிகள் நமக்காக செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற பாஸ்டர் போன வாரம் நம்மிடத்தில் இல்லை. அவர் இங்கே எலிஸ்பேட்டில் இருக்கார். ஆனால் ஒருத்தர் பூனாவில் மரித்து போனார். அவர் இங்கிருந்து அங்கே சென்று அந்த துக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திரும்பி வந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு சபையாருக்கோ ஒரு விசுவாசிக்கோ மற்ற எந்த ஒரு நபருக்கும் ஏதாவது ஒன்று என்று சொன்னால் அந்த சபை முன் வந்து நிற்பதை நாம் காண முடிகிறது. நமது மத்தியிலேயும் சில திருமணங்கள் நடந்தன, சில மரணங்கள் நடந்தன. இவைகள் அனைத்திலும் நம்முடைய பங்கு என்னவாக இருந்தது என்பதை சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த சபை நம்முடைய குடும்பம். சரி, அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். ஆம், இங்கே ஆணும் பெண்ணையும் ஆண்டவர் எப்படி படைத்தார், என்ன சொன்னார் என்று சொன்னால், அவருடைய திட்டத்தின்படி ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த முதலாவது அதிகாரத்திலே அதிக முக்கியத்துவம் இந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஆண்டவர் பேசி சொல்லிய வார்த்தை வேதம் என்ற ஒன்றை அவருடைய கரத்திலே கொடுத்து நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் கணவனும் மனைவியுமாய் நீங்கள் வாழும்படியாக ஆண்டவர் அந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் சில வேளைகளிலே சந்தோஷமாய் சமாதானமாய் நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டு போகிறோம் என்ற நிலைமை இருக்கும் பொழுது அங்கே சற்று எதிர்பாராத நம்முடைய எண்ணங்களுக்கு முற்றிலுமாக சில அனுபவங்கள் தவிர்க்க முடியாததாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. திருமணத்தின் போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இங்கே போதவர் சொல்லுவார், அங்கே அந்த தம்பதிகளுக்காக நிற்பவர்கள் சொல்லுவார்கள், மரணம் நம்மை
மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களுக்கு நான் கணவனாயிருப்பேன். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களுக்கு மனைவியாயிருப்பேன். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி அநேக குடும்பங்களிலே முறிந்த நிலையிலே இருக்கிறதை நாம் காண முடிகிறது. எல்லாரும் எங்கே போய் நிற்கிறார்கள்? ஆலயத்திற்கும் கடவுளுடைய சமூகத்திற்கும் அல்லது வீட்டு பெரியார் இடத்துல போவதற்கு பதிலாக அவர்கள் கோர்ட் வாசற்படியிலே நிற்கிறார்கள். எப்படியாவது அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரிவினை, டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, விவாகரத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக அநேக குடும்பங்களை நாம் இன்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். என்று சொன்னால் நாம் இருப்பது இன்றைக்கு கம்ப்யூட்டர் ஸ்டேஜ். ஆகவே அவையில் எப்படி வேகமாக எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்படி இவைகளும் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அநேகருடைய பிள்ளைகள் தெருவில் நிற்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பெற்றோருடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லாதனாலே சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், எந்த ஒரு குடும்பம் சிதைப்பட்டு சீர்கட்டு கிடக்கிறதோ அந்த குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளைகளினாலே நாட்டிலே அதிகமான குற்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அங்கே செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அவை இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய நாட்களில் இருக்கும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திராவிட்டால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். அதே வேளையில் ஏமாற்றமும் இக்கட்டும் இருந்தாலும் இன்றைய குடும்பத்திற்கு நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்றும்படியாக ஆண்டவர் சில நியதிகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் அதைத்தான் படித்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நாம் கடைக்கொள்வோம் என்று சொன்னால், கடைபிடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானத்தை நாம் நிச்சயமாக காக்க முடியும். இங்கே பிரசங்கியில் ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்தார். He made everything in his time. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி நாம் கடைப்பிடித்து ஆக வேண்டும். எப்படியோ நாம் வாழ்ந்து விட்டு போகலாம், எப்படியோ இருந்து விட்டு போகலாம் என்று நாம் யோசிப்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாய் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். 12 காலங்களாக முடிச்சிடறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் என்ன செய்யணும்? நாம் நம்முடைய நியதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிலவும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு திருமணம் முடித்தவர்கள், குடும்பஸ்தர்கள், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய குடும்ப நிலைமை எப்படி இருக்கிறது? சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு பெரிய பிரச்சனை நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கிறதா? அது ஏதோ நாம் வாழ்ந்து விட்டு போயிடலாம். சில வேளைகளில் கோபத்தில் கூட சில வார்த்தைகள் சொல்வதுண்டு. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? சனியை உன்ன நான் கைப்பிடித்த நாள் இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி நாம் சொல்வதை காண முடிகிறது. ஆனாலும் இவைகளையும் கடந்து நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்தை பார்க்க வேண்டாம், ஆண்டவர் தான் சொல்கிறார். இந்த பொண்ணு, பொருள், இந்த பூமி,
பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கு தான்? எனக்கு தான் சொல்கிறாரு, என்னுடையதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வேறே நம்முடைய பக்கத்திலே நம்முடைய பார்வையை செலுத்தாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த திருமணம் என்ற காரியத்திலே அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புது உறவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, அது அநேக ஆண்டுகளாகவே இருக்கிறது. அது குடும்ப உறவருக்கு இன்னொரு பெயர் அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்கள வாழ்கிறது இல்லை, லிவிங் டுகெதர். ஆமாம், லிவிங் டுகெதர். கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம்? 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். அதுக்கு திருமணம் முடிச்சுட்டு ஒன்றா இருக்கலாம். அதுக்கு பதிலாக லிவிங் டுகெதர் என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சமுதாயத்தை எங்கேயோ சீரழித்து கொண்டு அவர்கள் இழுத்து கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்னாலே அநேக காரியங்கள், குற்ற நிகழ்வுகள் சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் நினைத்து கொள்வோம். இன்னொன்று, குறையே இல்லாத குடும்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குறையே இல்லாத மனிதர்களால் அல்லது குறையோடு இருக்கிற மனிதர்களால் தான் அந்த குடும்பமே என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பமும் குறைவுள்ளதாக தான் இருக்கும். ஆனாலும் நாம் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படும் பொழுது அந்த குறைவுள்ள குடும்பம் நிறைவாய் காணப்படும். நாம் பொறுமையாய் எல்லாவற்றையும் சகித்து இரக்கம் பாராட்டி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் செய்த தவறுகளுக்காக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு நல்ல குடும்பமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அநேக சமயங்களில் நாம் பொறுமை இழந்து விடுவதனாலே நம்முடைய குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் உருவாவதற்கு அது வழிவகுக்கிறது. இன்னொரு மனநல மருத்துவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நலமான உரையாடல் இன்றி வலுவான குடும்ப உறவை வளர்க்க முடியாது. A strong conversation, நம்முடைய உரையாடல் கவனமாய் அது நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். வீணான பேச்சுக்கள், சில சமயங்களில் கற்பனையோடு கூட நாம் பேசி அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் நல்மனதோடு நலமான உரையாடல்களை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது அது ஒரு நல்ல குடும்பமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். அங்கே ஒவ்வொருவரும் அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசிப்போம் என்று சொன்னால் அது சால சிறந்ததாக இருக்கும். அது மாத்திரமில்லை, சிறப்பான உரையாடல் என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த உரையாடல் என்று சொல்லும் பொழுது அது நாம் வாழ்க்கையில் முக்கியமாக கருத வேண்டும். இப்போ சில சமயங்களில் இந்த ஃபேக்ட்ரியில் மற்ற இடங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? சில கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம், யூனியனில். அது எதற்கு? அப்புறம் எப்படி தீர்க்கிறாங்க? பேச்சுவார்த்தை. ஆமாம், கம்யூனிகேஷன். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கம் சிட் அக்ராஸ் த டேபிள், வி வில் சால்வ் த ப்ராப்ளம். எந்த ஒரு பிரச்சனையும் உட்கார்ந்து பேசி தீர்க்க முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது உட்கார்ந்து பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருகிறது. சில சமயங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், பேப்பரில் வாசிக்கிறோம், நியூஸ் வருது, 6 முறை பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள், 6 முறையும் தோல்வி அடைந்தது. அப்புறம் 7வது முறை பேசும்போது சில ஒப்பந்தங்கள். ஆகவே குடும்பத்தில்
பிரச்சனைகள் வருவதுண்டு. குறைவுள்ள மனிதர்களால் குடும்பம் நிறுவப்படும் பொழுது அங்கே குறைவு காணப்படும். ஆனால் அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். ஒரு 3 காரியத்தை அந்த நேரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதலாவதாக பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் காரியத்தை கேட்கிறார் அல்லது சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு உடனடியாக பதில் கொடுக்காதபடிக்கு பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் திட்டமாய் தீர்மானிக்க வேண்டும். அடுத்தது, சரியான ஒரு பதிலை தீர்மானித்து அந்த பதிலை சொன்னால் ஒருவேளை அமைதியாக இருக்குமா குடும்பம் அல்லது மீண்டும் பிரச்சனை வருமா என்பதை யோசித்து அந்த வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் பேசிக்கொண்டு நம்முடைய அன்பை நாம் பரிமாறிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பமாக இருக்கும். எங்கே பேச்சு இல்லையோ, அவரவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தங்களுடைய வேலையே என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே அதிக சந்தோஷம் இருக்காது என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக கதைகளை நாம் கேட்டிருப்போம், சொல்லியிருப்பார்கள். எந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் பண வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் அதற்கு கீழான ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவர் புரிந்து கொண்டு நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய உரையாடலினாலே நாம் அதை கட்டி காக்காவிட்டால் அந்த குடும்பம் சின்னாபின்னமாகிவிடும் என்பதை நாம் யோசித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு, அதாவது அதிகமான டெக்னாலஜி வளர்ந்த நாட்களிலே நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்ட சின்னாபின்னம் ஆகாதபடிக்கு அமைதியோடு நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தி செல்ல வேண்டும். நம்முடைய தகவல் தொடர்பு தரமிக்கதாக இருக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கடைசியாக நான் யோசித்தது, ஏற்கனவே நாம் இங்கே ஒரு பாடல் மூலமாக பாடிவிட்டோம். நானும் என் வீட்டாரும் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேறு யாரும் நமக்கு இல்லை, நம்முடைய தேவன்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். முடிவாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25. ஆம், அவை நம்முடைய வீடு அல்லது குடும்பம் கண்மலையின் மேல் போட்டு அஸ்திவாரம் போல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஆமாம்.